மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே, அதுக்காக குயிக்காக ஒரு கிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் சார்ட்டை வந்து நான் இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடித்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நீளமாக இருக்குது, அதனால் நமக்கு வந்து 15 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ரொம்ப நீளமாக இருந்தால் அந்த அளவுக்கு பார்க்க நல்லாவே இருக்காது. அதனால் நான் 15 சென்டிமீட்டருக்கு வந்து இந்த மாதிரி கோட் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இது வந்து 3 பக்கம் மட்டும் கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நீளமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப் வந்து போட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சு நம்ம இந்த மேலேயே வந்து ஹார்ட் வந்து அந்த சார்ட்டில் வரைய போகிறோம். மேலே டச் ஆகிற மாதிரி ஹார்ட் வரையணும். நான் கட் பண்ண பேப்பர் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, நான் இருந்தாலும் அப்படியே வச்சு வரைஞ்சிட்டேன். நீங்கள் கட் பண்ணும்போது 15 சென்டிமீட்டருக்கு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஹார்ட் வந்து வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே டச் ஆகிற மாதிரி வரும். நான் எப்படி வீடியோவில் வந்து கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. அப்போ வந்து நமக்கு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வராது, 2 பீஸாக வந்துடும். அதனால் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே பார்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க. இது பிளாக் சார்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பிளாக் கலர் பேப்பரில் பண்ணலாம், இல்லை வேறு எதனா கலர் சார்ட்டில் கூட பண்ணலாம். நான் வந்து பிளாக் கலரில் வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வேணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேலை வந்து நடு சென்டரில் வச்சு 4 சென்டிமீட்டருக்கு வந்து கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிசரை உள்பக்கமாக விட்டு அந்த கோட்லேயே வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் ஒன்றா கட் பண்ணிடக்கூடாது. உள்பக்கமாக விட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற ஹார்ட்டை மட்டும் வந்து கட் பண்ணி இந்த 2 சைடும் இப்படி நல்லா வந்து மடித்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து அழுத்தி வந்து மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு காலர் மாதிரி வந்திருக்கும். கோட்லாம் வந்து காலர் இருக்கும்ல, அந்த ஷேப் வரதுக்கு நான் எப்படி வரைஞ்சி வந்து கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே கட் பண்ணிங்கன்னா கோட்டெலாம் வந்து காலர் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அந்த டிசைன் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம வரைஞ்சதை மட்டும் அப்படியே லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப பெருசாலாம் வரையில, லைட்டாக ஒரு கோடு மட்டும் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இந்த ஹார்ட்டை வந்து அப்படியே வந்து நான் வச்சு வரைஞ்சிக்கிறேன். இந்த பீஸை வந்து கட் பண்ணி இந்த கோட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த மேலே இருக்குல்ல அதுக்கு வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அப்போ தான் வந்து வெளியே வந்து நமக்கு அந்த நடுவில் வந்து இந்த ஒயிட் தெரியும். அப்போ தான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கோட் மாதிரியே இருக்கும். அதனால் அதே சைஸ் ஹார்ட்டை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி உள்பக்கமாக வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. நல்லா ஒட்டிட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து ஒட்டிக்கும். நீங்கள் வந்து வேறு கலர் பண்ணுறீங்கன்னா அந்த கலர் ஒட்டிக்கோங்க. வெளியே எக்ஸ்ட்ரா தெரிதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து ஒரு குட்டி ஹார்ட்டாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நடுவில் வந்து இந்த கீழ்ப்பக்கம் வந்து பிளாக்காக இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒட்டுறதுக்கு தான் இது கட் பண்ணுறோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து குட்டியாக போதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஹார்ட்டாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து சென்டராக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உள்ளே ஒட்டுறதுலாம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து சைடில் வந்து ஒரு கோட்டெல்லாம் ஒரு பாக்கெட் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு லைட்டாக ஒரு குட்டி துணி மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒயிட் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு முக்கோண ஷேப்பில் வந்து கட் பண்ணி இங்கே வந்து சைடில் வந்து இப்படி பாக்கெட் மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து இன்னொரு முக்கோணம் வந்து நம்ம ஒட்டினோம். அது நீங்கள் வந்து உள்ளே வந்து ரெட் கலரில் ஒட்டுறீங்க அப்படின்னா ஒயிட் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ரெட் கலர், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து ஒயிட் ஒட்டிட்டு மேலே வந்து குட்டியாக வந்து எல்லோ கலரில் வந்து ஒட்ட போகிறேன் முக்கோணம். சைட்லலாம் வந்து ஒயிட் தெரிகிற மாதிரி, நடுவில் வந்து இந்த எல்லோ இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ கீழேயுமே வந்து ஒரு நீட்டாக ஒரு ஒயிட் பேப்பரை கட் பண்ணி அதையும் வந்து அந்த எல்லோ மேலே லைட்டாக படுற மாதிரி கீழே வரைக்கும் வர மாதிரி ஒட்டி விட்டோன்னா நமக்கு வந்து பேக்கெட் வந்து ரியலாக இருக்கிற மாதிரி ரெடி ஆகிடும். கோட்லலாம் இந்த கழுத்துக்கிட்ட வந்து பவு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை பவுன்னு சொல்லுவாங்களா இல்லை டைன்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதுதான் இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு நீளமான பிளாக் கலர் ஷார்ட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடித்து நான் எப்படி வந்து வரைஞ்சி கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த பவு வந்து பண்ணிடலாம். நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். லைட்டாக வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட போகிறோம். நடு சென்டரில் இருக்கிற மாதிரி 2 பக்கமும் இப்படி மடித்து விட்டுருங்க. இப்போ நம்ம மடித்து விட்டோம் பார்த்திங்களா, அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து நடுவில் வந்து பிளாக் கலர் நீளமாக கட் பண்ணி இது மாதிரி சுற்றி வந்து ரவுண்டாக வந்து ஒட்டிக்க போகிறோம். அப்போ வந்து ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி ஒட்டி விட்டுருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறத விட வீடியோவில் பார்த்தா கிளியராக வந்து புரியும். உங்களுக்காக நான் ஸ்லோவாகவே வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பவு வந்து ரெடி. இப்போ இது பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணி நடு சென்டரில் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த ஹார்ட் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பண்ணால் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 பட்டனை வந்து இந்த பக்கம் கீழே இருக்கிற மாதிரி 2 பட்டன் வந்து ஒட்டி விட்டிங்கன்னா சூப்பராகவே வந்து க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடி ஆகிடும். என்கிட்ட வந்து லைட் க்ரீனில் தான் பட்டன் இருந்துச்சு, அதனால் நான் அதை ஒட்டிட்டேன். உங்கள்கிட்ட வந்து ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா ஒட்டினீங்கன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். மேலே வந்து நீங்கள் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு எழுதிட்டு இங்கே வேறு எதனா அப்பாவுக்கு சொல்லணுன்னா அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம்.
குயிக்காக ஒரு க்யூட்டான ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்து பண்ணிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா தந்தையருக்குமே இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.